முதல் 2 விக்கெட்டுகள் விழுந்திருக்கின்றன. இன்றைக்கி பெரியசாமி கேஸும் கீழமை கோர்ட்டு விடுதலை பண்ணது தவறு என்று இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனா தெரியலை, எனக்கு நான் சொல்ல முடியாது. அடுத்து கேப்டன் விக்கெட்டே விழலாமா? Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. நான் கேட்குறேன், நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்களா? ப. சிதம்பரத்துக்கு கொஞ்சமாவது சட்ட ஞானம் இருக்கா? நான் கேட்குறேன், 1975 கோர்ட்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இந்திரா காந்தி யாரையும் கன்சல்ட் பண்ணாமல், கேபினட்டை கூட்டாமல் எமர்ஜென்சி அறிவித்ததை அன்றைக்கி எதுக்கிறதுக்கு முதுகலும் இல்லாத இந்த கோழை ப. சிதம்பரம் இன்றைக்கி பேசலாமா? அரசியல் சட்டத்தின் எந்த பகுதி சிதைக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியால்? நீங்கள் 1.5 வருஷம் எல்லா அரசியல் கட்சியையும் எந்த விசாரணையும் இல்லாமல் ஜெயிலில் வச்சுருந்தீங்க. அன்றைக்கி வாயையும் நவத்வாரத்தையும் மூடிட்டு இருந்த கோழ சிதம்பரம் இன்றைக்கி பேசலாமா? இன்றைக்கி இருக்கிற மீட்டிங்கே நம்ம சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பாராட்டித்தான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தான் சட்டத்தை மதித்து நடக்குதுங்கிறதுனால சிதம்பரம் போன்ற கான்ஸ்டியூஷனல் கிரிமினல்ஸ் அரசியல் சட்டத்தை இந்திரா காந்தி சிதைத்த பொழுது கூட இருந்தவர் இல்லையா இவர்? அரசியல் சட்டத்தை சிதைப்பதற்கு உடன்பட்டு இருந்தவர் தானே. அந்த சிதம்பரம் இப்போ பேசலாமான்னு கேட்குறேன். நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாரில்லைன்னு சொல்லிட்டேன்னா அது என் பதில். புரியுதா? இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக பேசுவதே இந்த நாட்டிற்கு ஆதரவான பேச்சாக கருத முடியாது. யாராக இருந்தாலும் ஐ எம் வெரி ஃபர்ம். அதாவது ஊழல் போதை அரசாங்கத்தில் முதல் 2 விக்கெட்டுகள் விழுந்திருக்கின்றன. இன்றைக்கி பெரியசாமி கேஸும் கீழமை கோர்ட்டு விடுதலை பண்ணது தவறு என்று இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. போன வாரம்தான் துரைமுருகனுக்கு எதிராக வந்திருக்கு. அதனால் இன்னும் பல தலைகள் உருளும், பார்த்து ரசிப்போம். சார், தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறதுனால தான் வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடித்ததாக சட்டசபையில் முதல்வர் பதில் கூறியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இந்த முதல்வர் நான் ஏற்கனவே சொன்னது தான், அவருக்கு புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா நீதிமன்றத்திலே ஒரு அமைச்சராக சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நீதிமன்ற தீர்ப்புகளால் வந்துருக்கிறத அவர் புத்தி சுவாதீனத்தோடு பேசுவார்னு நினைக்கிறீங்களா? புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு, உளறி கொண்டு இருக்கிறார் தமிழக முதல்வர். வானதி சீனிவாசன் அவங்க சட்ட ஒழுங்கு ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்காங்க. அதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மதவாத என்னைக்குமே நுழைய முடியாது. நான் சொல்கிறேன், உங்களை விட வெறுப்பு அரசியலுக்கு வேறு யாராவது இருக்க முடியுமா? திராவிட இயக்கங்களின் மூலதனமே வெறுப்பு அரசியல். நீங்கள் ஹிந்து மத விரோதிகள். அப்போ நீங்கள் மதவாதம் பண்ணலையா? எம்பெருமான் ராமனின் படத்துக்கு செருப்பு மாலை போட்ட தீய சக்திகள் தானே திமுக. அந்த ஈவேராக்க தானே செலவச்சுன்னு இருக்கார் இந்த முதலமைச்சர். ஆகவே தமிழ்நாடு தான் முதல் மிகப்பெரிய மத வெறி அரசியல் இருக்கிறது. ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, தேசிய வெறுப்பு, இதை மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூளையாக செயல்படும் ஸ்டாலின் அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லை, ஏன்னா நீங்கள் உங்கள் ஆட்சி இருக்க போகிறதே 12 மாதத்துக்கு குறைச்சல். அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டியனா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனா தெரியலை, எனக்கு நான் சொல்ல முடியாது. 2 விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து கேப்டன் விக்கெட்டே விழலாமா? கெஜ்ரிவாலா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல் கட்சி, அந்த ஆட்சி வெக்கம் இல்லையா? நீங்கள் போட்ட மனு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. வெக்கப்பட வேண்டாம் ஸ்டாலின்? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அதிகமாக பேசி கொண்டு இருக்கார். அதனால் ஸ்டாலின் கொஞ்சம்
உங்கள் மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.